வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுதாசரன் ரெசிபி. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து சில்ட்ரன்ஸ் டே இல்லைங்களா, அதனால் என் பையன் ஸ்கூலுக்கு வந்து லஞ்ச் எடுத்துகிட்டு போகிறதுக்கு வந்து பரோட்டா செஞ்சு தர சொல்லியிருந்தான். அதாவது இன்றைக்கி ஒரு நாள் வந்து பிள்ளைங்க வந்து அவங்களுக்கு பிடிச்ச டிஷ் வந்து எடுத்து வந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் அவன் வந்து பரோட்டாவும் சால்னாவும் செஞ்சு தர சொல்லியிருந்தான் லஞ்சுக்கு. அதனால் நான் காலையிலே வந்து ரெடி பண்ணிட்டேன். காலையில் 6 மணிக்கு பார்த்திங்கன்னா மாவு வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். பிசைஞ்சு மட்டும் மூடி வச்சுட்டேன். 6 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் ஊறட்டும் அப்படின்னு சொல்லிட்டு 1 ஹவர் வந்து கரெக்டாக ஊற வச்சுருந்தேன். அதை பிசைஞ்சு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் அந்த சால்னா ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். மாவு ஊறிட்டுருக்கு அந்த 1 ஹவர் கேப்பில், அதாவது 6 to 7க்குள்ளார இந்த சால்னாவும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். 7 மணிக்குள்ளார இதையும் வச்சு முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து பரோட்டாவே வந்து போட ஆரம்பித்தேன். இந்த சால்னாவும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக வைக்கிறது தாங்க எம்டி சால்னா. டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. மாவு எப்படி பிசைஞ்சிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது மாவில் என்னென்ன சேர்த்துருக்கேன் அப்படின்னா, உப்பு கொஞ்சமாக, மாவில் கொஞ்சம் உப்பு, தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சமாக சர்க்கரை, ஒரு பிஞ்ச் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. அந்த கலர் வரும் இல்லைங்களா, அந்த பரோட்டாவில் அந்த ப்ரௌன் கலர் அது வரும். அந்த டேஸ்ட்டும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் எண்ணெய் சேர்த்து நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு நல்லா மூடி வச்சுருங்க. ஒரு 1 ஹவருக்கு வந்து இருந்தாவே போதும், நல்லா சாஃப்டாகிடும் மாவு. அதனால் பிசைஞ்சு அப்படியே மூடி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா ஒரு உருண்டையாக எடுத்து நல்லா நான் ஸ்ப்ரெட் பண்ணது பார்த்திங்கன்னா கவுண்டர் டாப்பில் போட்டு பண்ணலை. நம்ம சப்பாத்தி தேய்ப்போம் இல்லைங்களா, அந்த ரவுண்டு இந்த கட்டை வச்சுருக்கேன் பார்த்திங்களா, அதுலேயே போட்டுட்டு கையாலே நல்லா மெலிசாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டேன். எந்த அளவுக்கு நம்மளால் மெலிசாக ஸ்ப்ரெட் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு மெலிசாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அப்படியே சின்ன சின்னதாக ஃபோல்டு பண்ணி இப்படி நம்ம பேப்பரில் விசிறி மாதிரி பண்ணுவோம் இல்லைங்களா, அப்படி மடித்து அந்த மாதிரி மாவை ஃபுல்லாக அந்த ரவுண்ட் ஷேப்பில் இருக்க மாவை கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி மடித்து நல்லா நீட்டாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அப்படியே ரவுண்ட் பண்ணி அப்படியே வச்சிடணும். தட்டெல்லாம் தேவையில்லை, அப்படியே முறுக்கு மாதிரி இப்படி ரவுண்ட் பண்ணுவோம் இல்லைங்களா, அப்படியே ரவுண்ட் பண்ணி வச்சாச்சு. அதுக்கப்புறமா தான் அதை நம்ம சப்பாத்தி கட்டையிலே வச்சு லைட்டாக தேய்க்கணும். ரொம்ப வந்து சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி போட்டு தேய்ன்னு தேய்க்கக்கூடாது. சும்மா லைட்டாக சாஃப்டாக அப்படி ப்ரெஸ் பண்ணி தேய்க்கணும். திருப்பி போட்டு தேய்க்கக்கூடாது. மாவு நம்ம எப்படி எடுத்து வைக்கிறோமோ அதே மாதிரி தான். அதை நான் இப்போ வீடியோவில் காமிச்சிருப்பேன், அதை பாருங்கள். அதுக்கப்புறமா இந்த மாதிரி நம்ம ஒன்று ஒன்றா வந்து கல்லில் போட்டு எடுத்துக்கலாம். நான் வந்து நான்ஸ்டிக்கில் தான் போட்டு எடுத்தேன். ஏன்னா தோசை கல்லில் போடுறோன்னு போட்டு நமக்கு தோசை தான் டெய்லி நம்ம செய்கிறது இல்லைங்களா, அதனால் எனக்காவது ஒரு நாள் இந்த பரோட்டா செய்கிறதுனால தோசை வராமல் போயிட்டா என்ன பண்ணுறதுன்னு பயத்தில் நான் நான்ஸ்டிக் கல்லில் தான் போட்டேன். இப்போ நான் அந்த மாவு வந்து தேய்க்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி தான் திருப்பி போடாமல் லைட்டாக முன்னாடி பின்னாடி இந்த மாதிரி வச்சு அந்த சப்பாத்தி கட்டையால் லேசாக அப்படி உருட்டி விட்டால் போதும். ரொம்ப ப்ரெஸ் பண்ணக்கூடாது. பண்ணிவிட்டு இந்த பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும். இப்போ இதை வந்து ரெடியாக இருக்க கல்லில் வந்து இப்படி போட்டு எடுத்துடலாம். இப்போ நான் 5 எடுத்து வச்சுருந்தேன் இல்லைங்களா, அந்த 5 பரோட்டாவுமே இப்போ போட்டு எடுத்துட்டேன். இதுக்கப்புறம் நம்ம இதை நல்லா தட்டி எடுக்கணும். சூடாக இருக்கும்போதே நல்லா அடித்து தட்டி, இந்த பரோட்டா மாஸ்டர்லாம் செய்வாங்க இல்லைங்களா, அதை பாருங்கள் இந்த மாதிரி நல்லா அடித்து எடுக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு அந்த லேயர்ஸ் பிரிஞ்சு நல்லா பரோட்டா வந்து சாஃப்டாக கிடைக்கும். நல்லா இருந்துச்சு, ரொம்பவே சாஃப்டாக இருந்துச்சுங்க. நைட்டு வரைக்குமே ஒரே ஒரு பரோட்டா இருந்தது மீதி, அது கூட நைட்டு வரைக்கும் நல்லா இருந்துச்சு. நல்லா சாஃப்டாக இருந்தது. கை பார்த்திங்கன்னா அந்த சூடோடு நம்ம அடிக்கும்போது கையெல்லாம் அப்படியே பிங்க் கலரில் ஆச்சு. அந்த சூட்டில் வந்து கை வந்து ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. எப்பவும் பண்ணுறவங்களுக்கு அது வலிக்காதுன்னு நினைக்கிறேன். நம்ம எப்போவாவது நம்ம அந்த மாதிரி பண்ணுறதுனால கை வலி ரொம்ப எடுத்துருச்சு. சூடோடு செய்யும்போது ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. இருந்தாலும் சூடாக செஞ்சால் தான் வந்து நம்ம அதை மாதிரி அடித்து இது பண்ணும்போது அந்த லேயர்ஸ் பிரிஞ்சு நல்லா சாஃப்டாக கிடைக்கும். ஆறுனதுக்கப்புறம் பண்ணக்கூடாது. ஒரு 3 நாள் எடுத்து வைக்கும்போது சேர்ந்தாப்பில் சேர்த்து இந்த மாதிரி அடித்து நம்ம எடுத்து வச்சிடணும். ஒன்று ஒன்றா பண்ணாமல் இந்த மாதிரி சேர்ந்ததுக்கப்புறமா ஒரு 3 4 நமக்கு தகுந்த மாதிரி 3 4 அந்த மாதிரி வச்சு சேர்த்து நல்லா தட்டி எடுத்து வச்சிடணும். அவ்வளோதாங்க. அது மாதிரி தட்டி ரெடி பண்ணிட்டேன். இதுதான் பாருங்கள், நல்லா இந்த கட்டையிலே போட்டு நல்லா அடித்து சாஃப்டாக ரெடி பண்ணி வச்சாச்சு. சூப்பரான பரோட்டா வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்மள இந்த மாதிரி வீட்டிலே செஞ்சு சாப்பிட்லாம். பரோட்டா வந்து எப்போவாவது செஞ்சு அதாவது சாப்பிட்றது தானே, அதை ஹோட்டலில் வாங்காமல் இந்த மாதிரி வீட்டிலேயே செஞ்சு நம்மளே வந்து பண்ணும்போது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். சால்னா வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ப்ராசஸ் தாங்க. அதனால் அதுவுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. எம்டியாக வைக்கும்போது இதுவும் நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக இதோட அதாவது ப்ரொசீஜர் எப்படி செஞ்சேன் என்னன்றது வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஒரு நாள் வந்து கண்டிப்பாக செஞ்சு காமிக்கிறேன். அவ்வளோதான். சூடான பரோட்டாவும் எம்டி சால்னாவும் ரெடி ஆகிடுச்சிங்க. இதை இப்போ பிச்சு போட்டு சால்னா ஊற்றி சூப்பராக சாப்பிடலாம். பரோட்டானாவே இந்த மாதிரி நம்ம நல்லா பிச்சு போட்டுட்டு இதில் சால்னா ஊற்றி சாப்பிட்டா தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். பரோட்டா பார்த்திங்கன்னா ரொம்பவே சாஃப்டாக வந்திருக்கு. நம்ம நல்லா ஒரு கையிலே நல்லா சாஃப்டாக 2 விரல் வச்சு பிச்சு போடுற மாதிரி தான் நல்லா சாஃப்டாக இருந்துச்சுங்க. சூடாகவே இந்த மாதிரி பிச்சு போட்டு சால்னா ஊற்றி சாப்பிட்டோன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சால்னா ரெசிபி நான் எப்படி பண்ணேன் அப்படிங்கிறது, அதாவது இந்த ப்ரொசீஜர் வேணும் அப்படின்னீங்கன்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் இன்னொரு நாள் இந்த பரோட்டாவும் சால்னா எப்படி வச்சேன் அப்படிங்கிறதையும் வீடியோவை எடுத்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன்.
அவ்வளோதாங்க, பரோட்டாவும் ரெடி, சால்னாவும் ரெடி. நான் இப்போ சாப்பிட போகிறேன். அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்கள் மொபைலுக்கு வரும். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.